இன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லிப்பூவே தங்க வெண்ணிலாவே ஆசை தீரவே பேசலாம் முதல் நாள் இரவு. மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் முந்தன் ஞாபகமே. அம்மம்மா முதல் பார்வையிலே சொன்ன வார்த்தை எல்லாம். சரி, ஹாய், வணக்கம். சரி, நாங்கள் உங்களுக்காக இன்றைக்கு ஸ்பெஷல் கிஃப்டோட வந்திருக்கிறோம். என்ன விசேஷம் இன்றைக்கு? லவர்ஸ் டே. சரி, அப்போ லவர்ஸ் டே தான் கிஃப்ட் வந்திருக்கு. பர்த்டே ஏதாவது வேறு ஏதாவது ஃபங்க்ஷன்? சரி, லவர்ஸ் டேக்கு யாரப்பா கிஃப்ட் அனுப்பினா? அவங்க தான் அப்பா. சரி, அப்பா அனுப்பியிருப்பார். எங்கே இருக்கிறார் அப்பா? அப்பாவை தவிர வேற யார் அனுப்புவாங்க? அப்படியா? இந்த நாள் அதானே, அப்பாவை தவிர வேற யாரும் அனுப்புறதுக்கு இல்லை. நாங்கள் இந்த நாளில் வந்துட்டு யார் அனுப்பினாங்கன்னு கேட்கவும் மேலாது. சரி, முதலாவது இனிய காதலர் தின வாழ்த்துக்கள். ஓபன் பண்ணுங்க பாபு. காட்டுங்க அம்மா. சரி, உங்களுக்காக அதுல ஐ லவ் யூ அண்ட் எல்லாம் போட்டு மக் மற்றது சாக்லேட்ஸ் கீடேக் மற்றது ட்ரிங்க் பாட்டில் எல்லாம் வச்சு உங்களுக்காக அன்பாக பரிசெல்லாம் வந்திருக்குது. சரி, வச்சிருங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு கிஃப்ட் வந்திருக்குது போல இருக்குது. இங்கே வரைக்கிலே நித்திரோல்லைக்கிலே ஸ்பைடர்மேனை தான் போட்டுக்கொண்டு நித்திரோல்றது போலவா? விருப்பம் கூட. சரி, ஒருத்தருக்கு நாங்கள் அந்த குழந்தைன்ற ஆசையை முதல் நிறைவேற்றுவோம். சரி, இங்கே வாங்க, ஓடி வாங்க. என்ன வந்திருக்கண்டு பாருங்க. என்ன இது? என்ன குட்டி? ஸ்கூலுக்கு போறீங்களா? அக்கா மாதிரி போறீங்களா ஸ்கூலுக்கு? சரி, இவருக்கு ஸ்பைடர்மேன் பேக் வாங்கி கொடுக்கட்டாம் என்று சொல்லி ஆசையா தானும் கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பி இருக்கிறேன். ஸோ எனக்கா ஓகே கா எண்டாச்சு. சரி, அடுத்தது உங்களுக்காக வேலண்டைன்ஸ் டே விஷஸ் எல்லாம் வச்சு அழகாக உங்களுக்கு ஒரு பெரிய சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று வந்திருக்குது. என்ன காதல் திருமணமா? ஆமா, அதுதான். எத்தனை வருஷம் ஆச்சு? 14 வருஷத்துலயும் அந்த காதல் குறையாம இருக்குன்னு நம்புறேன். ஏன்னா 14 வருஷத்துக்கு பிறகு இவ்வளவு அன்பா உங்களுக்கு பரிசுகள் எல்லாம் வந்திருக்குது. அண்ட் இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் இருக்குது, கொடுத்துருவோம். சரி, அடுத்தது இது காதலர் தினத்துல இந்த மனைவியை மட்டும் இல்லை, நாங்கள் யாரெல்லாம் கேட்டு டைம் எடுக்கவும் மேலாது. ஸோ இது இந்த மனைவியை மட்டும் நான் காதலிக்கல, இந்த பிள்ளைகளையும் நான் அளவுக்கு அதிகமாக காதலிக்கிறேன் என்று சொல்லி காதலர் தினத்தில் இன்றைக்கு பிள்ளைகளுக்காகவும் 2 பேருக்காகவும் சேர்த்து ஸ்கூல் போயிட்டா. இது நான் நினைக்கிறேன் அந்த 10 வயசு ஆளும் 7 வயசு ஆளுக்கும் இவருக்கும் சேர்த்து மற்றது அவருக்கும் சேர்த்து தான் இதுகளுக்குள்ள திங்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் பிரித்து எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய திங்ஸ் அனுப்பி இருக்கிறாங்க. 2 பேர் சின்னாக்கள்ன்றபடியும் அந்த ஸ்டேஷனரிஸ் 2 பேருக்கு வந்திருக்குது. ஓகே, அது அக்காக்கோ அவெல்லாம் கேள்விப்படுது. சரி, அண்ட் ஒன் மோர் கிஃப்ட் உங்களுக்காக, ஸ்பெஷல் கிஃப்ட். முதலாவது கிஃப்ட் காட்டுங்க. அவர் என்னடா பிள்ளைகளுக்கு முன்னால் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த டைம் கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க. ஸோ ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு போட்டு மறுபடியும் 14 வருஷத்துக்கு பிறகு திருப்ப உங்களுக்கு இந்த ஹார்ட்டு பேரெல்லாம் போட்டு மனைவிக்கு ஆசையா பிரதீபாக்கு வேலண்டைன்ஸ் டே விஷஸ்ன்னு சொல்லி ஆசையா அனுப்பிட்டேன். எதிர்பார்த்தீங்களா இப்படி சர்ப்ரைஸ் வருமெண்ட் இன்னைக்கு? வருஷம் மனைவியை சந்தோஷப்படுத்துறாரு. ஓகே, அப்ப வருஷம் உங்களை சந்தோஷப்படுத்துறேன். வாழ்த்துக்கள். அண்ட் ஒன் மோர் கிஃப்ட் உங்களுக்காக. அதை காட்டுங்க, எல்லாம் பெரிய மனுஷனுக்கு காட்டுங்க. சரி, உங்களுக்காக அழகா
ஒரு வாட்ச் வந்து தானே செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்கேன். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. என்ன சொல்ல போறீங்க? இவ்வளவும் செய்து உங்களை சந்தோஷப்படுத்தின உங்களோட அன்பு கணவருக்கு சரி மிஸ் யூன்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த மிஸ்ஸிங்கை போக்குறதுக்காக நாங்கள் இன்னொரு கிஃப்டை கொடுத்துருவோம். அதை குறைக்க இல்லாத அந்த மிஸ்ஸிங்கை குறைக்க இல்லாத நாங்கள், ஆனாலும் இதை வச்சுக்கொண்டு இப்போதைக்கு சமாளிப்போம். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லி போட்டு கிருஷ்ணராஜ் உங்களுக்காக அன்பாக இந்த சரி அதெல்லாம் வச்சு அழகா உங்களுக்கு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு அழகா ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணி அனுப்பியிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் அவரும் உங்களை இந்த நாள்ல ரொம்ப மிஸ் பண்றார். அவர் மிஸ் பண்றபடியா தான் இவ்வளத்தையும் உங்களுக்கு செய்யணும்னு ஆசையா செஞ்சிருக்கிறார். என்னவா நான் நினைக்கிறேன் நான் அதுல என்னெல்லாம் சொல்ல போறேன். சரி நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கிஃப்ட் வந்ததுல இவருக்கு தான் கூட ஹாப்பி என்று நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். அப்பா இப்படி அம்மாவுக்கு செய்வாருன்னு நினைச்சீங்களா? வருஷா வருஷம் செய்யறபடியா இவ்வளவு காதல் இருக்குன்னு உள்ளுக்குள்ள அப்பாக்கு. சரி உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லி இருக்கிறேன். நீங்களும் சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். இந்த காதல் என்றும் குறையாம என்ன சொல்றேன், 100 ஆண்டுகள் கடந்தாலும் இதை விட கூடின காதலோட நீங்க வாழணும்னு கடவுளை வேண்டிக் கொள்றோம். தூர இருக்கிறவர் ஃபீல் பண்ணுவேன். அடிக்கடி அவருக்கு சப்போர்ட்டிவா இருங்க. ஏதாவது அவருக்கு சொல்ல விரும்புறீங்களா? சரி தேங்க்யூ ஸோ மச். எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாக காதலர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு போயிட்டு வா. தேங்க்யூ.